வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம எஸ்டேட்டில் இன்றைக்கி என்ன வேலை நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி கோழி கூடாப்பெலாம் சுத்தம் பண்ணுறாங்க. மழையில் உமியெல்லாம் நனைஞ்சி ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் பழைய உமியெல்லாம் அள்ளிட்டு புது உமி போட போகிறாங்க. அந்த வேலை தான் நடக்குது. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். கோழி குடாப்புக்கு மேலே உள்ள ஒரு குளவி கூடு கட்டியிருக்கு. அது எப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. உள்ளே போகும்போதே தலையில் படம் அந்த அளவுக்கு இருக்குது. பயங்கரமாக இது கடிக்கும். 4-5 கடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இதை எரிச்சிடுவாங்க. அப்படியே ஒரு பந்தம் ரெடி பண்ணி அதை அப்படியே டக்குன்னு எரிச்சிடணும். இப்போ சின்னதாக இருக்கும் போதே எரிச்சிடணும். பெருசாக ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், உயிருக்கே ஆபத்து இது கடிச்சா. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை எரிச்சு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அங்கேயே செத்துரும். இல்லைன்னா கடிச்சிதுன்னா பெரிய ஆபத்தாயிடும். இந்த கோழி குடாப்பு இந்த பெரிய மழை வந்துச்சுல, அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுச்சு. அப்படியே மேலேருந்து வர தண்ணி அப்படியே குடாப்புக்குள்ளே இறங்கி ஃபுல்லாக உமியெல்லாம் நனைஞ்சி ஈரமாக போச்சு. இந்த ஈர உமியால் 2-3 கோழி செத்து போயிடுச்சு. நல்ல கோழி, முட்டை போடுற கோழி. அதனால தான் இப்போது இதெல்லாம் அள்ளிட்டு இந்த உரம் போடுற குழியில் போய் கொட்டிடுவோம். இதெல்லாம் வேஸ்ட் இல்லை, அவ்வளோவும் காய்கறி தோட்டத்துக்கு உரம் தான். இப்போது சுத்தம் பண்ணி புது உமி போட்டாச்சு. அதுங்க உட்காந்து தூங்குறதுக்கெல்லாம் குச்சி கட்டுறாங்க நடுவில். அப்படியே ஷீன் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்க. கோழி குடாப்புக்கு மேலேயும் சுற்றி வர ஒரே காடாக போச்சு. பாம்பெல்லாம் வரும். ஏன்னா முட்டை போடுறதுனால அந்த இடத்துல பாம்பு வரும். அதனால் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறோம். இந்த கூரை மேலே காஞ்ச ஓலை இலை எல்லாம் கொட்டி இருக்குது. எல்லாத்தையும் கூட்டி தள்ளிட்டு நல்லா க்ளீனாக கோழி குடாப்பு சுற்றி க்ளீனாக வச்சா தான் அதுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும். ஏன்னா முட்டை கோழினால் அந்த ஸ்மெல்லுக்கு பாம்பு வந்துடும். ஒரு வாட்டி பாம்பு முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சி அந்த பாம்பை விரட்டி விட்டோம். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது. கீரி வரும், கீரி கூட முட்டையை திருடிட்டு ஓடும். கோழியை கடித்து போட்டுட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு அப்படியே தலையை மட்டும் கடிச்சிட்டு கோழியை போட்டுட்டு ஓடிடும். அன்னைக்கு ஒரு நாள் கோழி குஞ்சு ஒன்றை தூக்கிட்டு ஓடிடுச்சு கீரி. அது எப்படியும் அடியில் மண்ணை தோண்டி வருதா, சின்ன வாட்டர் இருந்தால் கூட அது வழியாக வந்துடும். அதனால் நல்லா சேஃபாக தான் எல்லாம் பண்ணி வைக்கிறோம். மேலே கூரையில் அந்த ஓரத்தில் இருக்கிற ஓட்டைக்கெல்லாம் கல் வச்சு அடைச்சி எல்லாம் போட்டு மூடி தான் இருக்குது. ஆனாலும் அதுங்க பயங்கர திறமையாக எடுத்துரும். எவ்வளோ காஞ்ச இலை பாருங்களேன். அது மேலேருந்து தோட்டத்துக்கு போகலாம். போயிட்டு பப்பாளி பழம் நிறைய இருக்குது, எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப நாளாக போவே இல்லை, மழைனால அந்த பக்கமே போகல. நிறைய பழம் பழுத்து பழுத்து இங்கேருந்தே தெரியுது மஞ்சளாக. போய் எடுக்கலாம் வாங்க. இன்றைக்கெலாம் நல்லா வெயில் அடிக்குது, நல்லா கூலாக இருக்குது. ஒன்றும் இல்லை, மழைலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இங்கே பௌர்ணமி போயேன்னு சொல்லுவாங்க, லீவ். யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இந்த நாள் புத்தருக்கான நாள்னால அந்த வேலைலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. பார் இருக்காது, கறி விற்க மாட்டாங்க. அந்த இது மாதிரி காந்தி ஜெயந்தி அன்றைக்கி எப்படி வெட்ட மாட்டாங்க கறி இதெல்லாம், அந்த மாதிரி இங்கே ஒரு பௌர்ணமிக்கும் செய்ய மாட்டாங்க. ஸ்ரீலங்காவில் நிறைய லீவ் தான், எப்போ பார்த்தாலும் லீவ் தான். பௌர்ணமியான லீவ் தான். அதனால் ஆனால் தமிழ்காரங்க வேலை செய்வாங்க. அதனால தான் நம்ம அந்த வேலைலாம் நடந்துச்சு இன்றைக்கி. வாங்க மேலே போகலாம். நான் சொன்னேன்ல, கேட்டுக்கு மேலே போனால் இந்த சிக்கன் ஃபார்ம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் நம்ம பப்பாயா போட்டு வச்சுருக்கோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த ஏற்றத்தில் ஏறும் போதெல்லாம் எனக்கு மூச்சு வாங்கும். வயசாகிடுச்சுல்ல? ஆமாம், வயசாகிட்டு தான். வயசாகாமல் உலகத்தில் யாருமே இருக்க போகிறதில்ல. யாரும் ஒரு நாள் வயசாக தான் போகுது. எப்பவுமே சின்னதாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒன்றுமே நடக்காது. அப்படிங்கிற? ஆமாம். உனக்கு ஒரு 102 வயசு ஆயிடுச்சா? எனக்கா?
எனக்கு வந்து 72. 72. ஆமாம், வந்துட்டோம் பாருங்க. இந்த இடம் தான் நம்ம போட்டது. இந்த பக்கம் வரவே இல்லை நம்ம கொஞ்ச நாளாக. நிறைய பழம் படுத்துருக்கு, காடாகவும் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பக்கம் சுற்றி தான் போய் எடுக்கணும். வாங்க போகலாம். இப்போ கொஞ்சம் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஹைட் எட்டுமா உனக்கு? அதான் தெரியல. இப்போ பக்கத்தில் போய் பாரு. பழத்தை தொட்டு பார்க்குறேன், எட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். இதுப்பா இது உங்களுக்கு இருக்கலாமா? இதானே இங்கே கல் இருக்குது. முறுக்கு முறுக்கு. இங்கே பார்த்தீங்களா நல்லா மஞ்சளாக. இந்த கபாலிக்கம் கிட்ட வா கிட்ட வா. ஃபோனில் பால் பட்டுருப்போம். பழத்தை கீழே போடக்கூடாது, ஃபோன்லேயே போட்டேன். இந்த அழுகி போச்சு. பூச்சி அதுவும் அப்படி தான் இருக்குது. இல்லை அதில் பட்டு இருக்குது. ஆமாம். இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். ஹாய், இங்கே பாருங்க, நீட்டு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது நீட்டு, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா மழை காலத்தில் வந்த பழங்கள்னால அதுங்களோட டேஸ்ட் வந்து தண்ணி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அங்கே கீழே வச்சு அங்கே இன்னொன்று பழுத்துருக்கு இப்போ. இங்கே இது எப்படி பழுத்துருக்குப்பா? அழுகிடுச்சு. அது அழுகி போச்சு. வெட்டி காட்டு, அப்படியே அப்படியே கத்தியில் வெட்டு பழத்தோட கலரை காட்டுவோம் மக்களுக்கு. இங்கே பாருங்க கலர். சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு. அந்த பூச்சி மாதிரி பூச்சி தான் இருக்குது. தூக்கி போட்டுருக்குது. ஐயா, தூக்கி போடு. அப்படியே முளைக்க கோழினா சாப்பிடும், மேலே வருவாங்க எப்படியும். இப்போ இந்த காயில் பறிச்சிடு, டக்குனு பறிச்சிடுது. இது ஒன்று இப்போ கபாலி போய் பறிப்போ. எல்லாத்தையும் பறிச்சு செவனில் எல்லாத்தையும் பறிச்சிடு, கொடுத்து விட்ருவோம் ஆளுங்களுக்கு. எவ்வளோ பெரிய பழத்தை பானை மாதிரி இருக்குது. கபாலி தலை மாதிரி இருக்குது. அப்படியே வச்சுட்டு முழுங்க மற்றதை நல்லா வைப்போம். கீழே வையும், அப்புறமா அடிச்சுக்கோ. கீழே போடாமல் பிடிச்சிக்கோ. விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. இந்த சைடு பார் தர்ஷன், மஞ்சள் அடிச்சிருக்குது, எடுத்துரு. அந்த பழத்தை தட்டி விடு, அதை எடுங்க. அப்படியே தட்டி விடு கீழே. அதான் உள்ள வெளியே தானே பட்டிருக்கு. வெளியே தான் பட்டிருக்குது. வெட்டி பாரு. இல்லை இது பழம் வெளியே தான். கத்தியில் வெட்டுமா, கலரை பார்ப்போம். ஐயோ, எப்படி இருக்கு? இது சாப்பிட்டு பாரு. இது நல்லா இருக்கும். இல்லை தண்ணி இல்லை தண்ணி அதான் மழைக்காலம் வந்தாலே பழங்கள்லாம் இனிப்பாகவே இருக்காது. அந்த 2 பழத்தை எடுத்துட்டு கபாலி. ஆமாம், அது பாலுக்கலாம். ஓகே, ரைட். அப்படியே போயிடலாம். அந்த மாதிரி நம்ம ஆட்டுப்பட்டியில் ஒரு ஆடு இல்லை, எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்தது போடுவோம். இங்கே தான் நான் சொன்னேன்ல பப்பாளி போட்டுருக்குறாங்க. இப்போ நான் போகிறேன், கீழே போகிறேன். அந்த பக்கம் இருக்குது காடு சுத்தமான, எல்லாம் காடாயிடுச்சு பாருங்க. எப்படி காடாயிடுச்சு, நடக்கவே வழி இல்லை. இங்கே பாருங்க, தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்குது. இந்த கொடி தக்காளியான்னு தெரில. இது நம்ம முன்னாடி தக்காளி போட்டிருந்தோம்ல, அதோட விதை வந்து வளர்ந்துருக்கு போல. வழி இல்லாத இடத்துல போயிட்டு கபாலி அப்படி மேலே நம்ம அகத்திக்கீரை பாருங்க, தானாக முளைச்சிது. ஆனால் மழையில் ஒரு மாதிரி ஆகிட்டு திரும்ப வருது. கோனில் வர்றது நேரம் ஆக்கணும் அதை. ஆமாம், ஆட்டுப்பட்டி தான் அப்படியே இருக்குது. ஆட்டுப்பட்டி அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே பாருங்கள், நம்ம வீடு அங்கே இருக்குதா. இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் தண்ணி இல்லாமல் இருக்குது, கோழியெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அந்த பக்கம் பாருங்கள், வெளியே நல்ல வியூ கிடைக்கும். நல்ல மழை தெரியும் அந்த பக்கம்லாம். அந்த மரங்கள்லாம் மறைச்சி இருக்குது, அதெல்லாம் நல்ல வியூ அந்த இடத்துல. சூப்பராக இருக்கும்.
இந்த மரம் எப்படி காஞ்சிச்சு பத்தியா? ஆமா, இங்க பாருங்க, இதுல ஒரு 3 பழம் இருக்கு. இந்த மரம் ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு? தண்ணி கூட இங்க பாருங்களேன், தண்ணி கூட சாச்சு விட்டு அப்படியே சாய்ச்சி விட்டுருலாமா? எல்லாமே பப்பாயா மரம் எல்லாம் இப்படிதான் ஆயிடுச்சு அதிக மழையில. உனக்காயிடுச்சியா? கபாலிக்கு எட்டலை கல் போடுற மாதிரி. அதுக்கு இன்னும் ஒரு கல் கூட போட்டுக்கிறா, எட்டாது. மரம் உடஞ்சுட்டா இது இத்திருச்சு அந்த இல்லை. இன்னொரு கல் போடணுமா? குப்பியெல்லாம் வச்சு குத்தி பாரு, எப்படி தண்ணி வருதுக்கா அதில். அந்த அளவுக்கு அது அழுகி போயிருக்குது. கீழே பாரு, தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்குது அதில். போலாமா? அவ்வளோதான், முடிஞ்சுது அறுவடை. நிறைய காஞ்ச இலை தான். மழை மேலே தள்ளினதுல மேலேருந்து அந்த கோழி குடாப்புலேருந்து க்ளீன் பண்ணாங்கள்ல, அது எல்லாத்தையும் போட்டு எரிச்சு. ஆனால் அவ்வளோ உரம் தான் இது, அந்த குழியில் போடுவோம். சில நேரத்தில் ஓவராக ஆயிடுச்சுன்னா எரிச்சிட வேண்டியதான். இப்போ இது பற்ற வச்சா புகை போகுதில்ல, இங்கே இருக்கிற கொசு, இந்த சில பூச்செல்லாம் ஓடிடும். சேனும் சாக்கியும் அப்படி ஒரு ஆவலாக பார்க்குறாங்க, என்னடா இது எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு. மக்கி போன எல்லாம் வருது. நல்லா எரிச்சு விட்டுறோன்னா சூப்பராக இருக்கும். புகை போடுறது நல்லது தோட்டத்துக்கு. ஒரு குருட்டு கொசுன்னு ஒன்று குட்டி குட்டியாக இருக்கும், அது வந்து கண்ணுக்கிட்ட பறக்கும், கடிச்சிச்சின்னா பயங்கரமாக அரிக்கும். அந்த சாதாரண கொசு இல்லை, அது இங்கே இருக்குது குட்டி குட்டி. அதுக்கு இந்த புகை போட்டால் ஓடிடும். இன்றைக்கி இன்னொரு வேலையும் நடக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தை சுத்தம் பண்ணி பாத்தி போட போகிறாங்க. ஏன்னா ஒரு காய்கறி கீரை எதுவுமே இல்லை. வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். தோட்டம் வேலை நடக்குது. இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்கிறதுனால தோட்டத்தை சுத்தம் பண்ணி பாத்தியெல்லாம் ரெடி பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்டம் விதை போட முடியும். இனி பெரிய மழை இருக்காதுன்னு நம்பி அடுத்த விதையை போடலாம். இது வெறும் வீட்டு தோட்டத்துக்கு தான். கத்திரிக்காய் அப்படியே இருக்கட்டும், மற்றது அந்த கொடியெல்லாம் பாவக்காய் கொடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. ஆ, இப்போதான் க்ளீனிங் நடக்குது. நம்ம மழைக்கு அப்புறம் வீட்டு தோட்டம் ஃபுல்லாக நாசமாக போயிடுச்சு. கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, அந்த செடி ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே பாருங்கள், நல்லா மண் நல்லா தோண்ட சொன்னோம். ஃபுல்லாக அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா உழுத மாதிரி தோண்டி போட்டதுக்கப்புறம் உரத்தை போட்டு அதுக்கப்புறம் விதையை போடுவோம். இங்கே பாருங்கள், இங்கே வாங்க, இது கத்திரிக்காய் நம்ம முன்னாடி ஏற்கனவே போட்டது. இந்த செடி பரவாயில்ல ஒரு அளவுக்கு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு பிஞ்சி வந்திருக்குது, இங்கே பூ இருக்குது. அதனால இதை வெட்ட வேணான்னு சொல்லிட்டோம். சரி, அதாவது 2-3 காய் இருக்குது. இந்த பிஞ்சி கத்திரிக்காய் இருக்குது, நல்லா ரெடி அழகாக இருக்குது. இல்லை, இங்கேயும் இருக்குது. இங்கே கத்திரிக்காய் வந்திருக்குது, பிஞ்சி இருக்குது, பூ இருக்குது, நிறைய பிஞ்சி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் தூண்டியாச்சு. இப்போதைக்கு நல்லா நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக விதைய போடணும். இப்போ வந்து எத்தனை கத்திரிக்காய்? 1 2 3 4 ஒரு 5 ஒரு 7 கத்திரிக்காய் செடி இருக்குது. அது போதும். மற்றதெல்லாம் நம்ம வேறு ஏதாவது போடுவோம். முன்னாடி வாங்கி வச்ச விதை கொஞ்சம் இருக்குது. மிளகாய், கத்திரிக்காய், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி சில விதைங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு பாத்தியாக போடுவோம். இப்போ நல்ல வெயில் வந்துருக்குது, அதிக மழை இனிமேல் வராதுன்னு நம்பி நம்ம போடுவோம். வீட்டு தோட்டத்துக்கு பாத்தியெல்லாம் பிடிச்சாச்சு. நல்லா வெட்டி விட்டு மண்ணெல்லாம் நல்லா கிண்டிட்டு உரத்தையும் போட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம எந்தெந்த பாத்தியில் எந்த விதையை போட போகிறோன்றதை முடிவு பண்ணி போட்டுடலாம்.
அங்கே கொடிக்கும் ரெடி பண்ணியிருக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உரம் போட்டாச்சு. இது வந்து கோழி உரம். இது நல்லா வளரும். காய்கறிக்கெலாம் நல்ல ஒரு உரம் இது. ரெடி, அவ்வளோதான். என்ன செய்கிறீங்க? முறுக்கும் மில்க் டாஃபி செய்கிறோம். ஜெமி ஏதோ கிண்டிட்டு இருக்குது. அதுதான் மில்க் டாஃபி. மில்க் டாஃபியா? இப்போ இது வந்து முறுக்கு, இது மில்க் டாஃபி. பக்கத்தில் வந்து மில்க் டாஃபியாக கொடுக்கலாம். ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் மில்க் டாஃபி. ஸ்ரீலங்கா மில்க் டாஃபி, இந்தியா முறுக்கு. எது நல்லா வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா வரணும். ஏன்னா எல்லாரும் சாப்பிடணுமே. சாரா, கிரேட் கிராண்ட் பேத்தி வந்துருக்குல்ல, அதுக்காக அதுக்கு மில்க் டாஃபி ஸ்வீட்டு பேத்திக்காக. பேத்திக்காக. பேத்தியோட பேத்தி. இப்போ நீங்க வந்து பூட்டி, இப்போ பூட்டி ஆயிட்டீங்க. அதாவது இவங்க மகள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. என்னோட சிஸ்டருங்களா வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேத்தி பிறந்து இருக்குது அமெரிக்காவில், கனடாவில். அதனால சந்தோஷமாக இப்போ வந்து ஸ்வீட் செய்கிறாங்க. மில்க் டாஃபியும் முறுக்கும். இது வந்து பெப்பர் ஃப்ரைக்காக கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிக்கனை குட்டி குட்டியாக. தேவி சிஸ்டர். மில்க் டாஃபி வந்து மில்க் மேட் ஊற்றி சுகர் போட்டு செய்வாங்க. நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் இது. சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகுறதுனால இது எப்போவுமே அத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதை தான் செஞ்சிட்ருக்குறாங்க. பட்டர்லாம் போட்டாங்க. இப்போ வெண்ணிலா ஃப்ளேவர் ஊற்றுறாங்க அதில். என்ன ஊற்றுனீங்க? வெனிலா. முறுக்கு மாவும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் முறுக்கும் செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்காங்க. ஹார்டாக இருக்கான்னு பாரு. சரி வருதா? ரைட்டாக போட்டு பெப்பர் உப்பு மஞ்சள், இப்போ பெப்பர் தூள் கொஞ்சோண்டு போட்டு வைக்கிறேன். அது ஃபைனலாக பெரிய ஜீரகம், கொஞ்சம் பெப்பர், ஒன்றும் பாதியமாக இடித்து போடுவோம். இது எங்களோட கிச்சன் ஃப்ளோர் இப்படி தான் இருக்கும். இது சைனாவோட அந்த பீங்கான்லாம் வச்சு செஞ்சது, ஆன்டிக் இது. இப்போலாம் இது ரொம்ப விலை ஜாஸ்தி. மில்க் டாஃபி ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சத்தில் நிறுத்திடலாம். நான் மிளகும் ஜீரகமும் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிறேன் இடிக்கிறதுக்கு. அந்த பெப்பர் ஃப்ரைக்கு இந்த பட்டை போடுறேன். அடுத்தது பெரிய ஜீரகம். அவ்வளோதான். அதை லைட்டாக வறுத்துட்டு அதை இடித்து அதில் போடணும். சிக்கன் மாதிரி இருக்கும். உள்ளே எடுக்க மாட்டோம். கிச்சனில் அப்படியே எத்தனை வேலை நடக்குது பாருங்கள். மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு பெப்பர் ஃப்ரை நடக்குது, மில்க் டாஃபி, அப்படியே இந்த பக்கம் முறுக்குக்கு மாவு பிசைஞ்சு இஞ்சி பூண்டு பேசுறது. கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இப்போ ரம்பை போடுவோம், கருவேப்பிலை போடுவோம்,
ஒரு ஐட்டம் முடிஞ்சிச்சு. மில்க் டாஃபி ரெடி. அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிட வேண்டியது தான். அதை நல்லா சமப்படுத்திட்டு குட்டி குட்டி பீஸாக வெட்டிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து தண்ணி வற்றினதுக்கப்புறம் இந்த இடிக்கிறாங்கல்ல மிளகு, சோம்பு, பட்டை இதெல்லாம் நல்லா இடித்து ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி இருக்கும். அதை அப்படியே ஃபைனலாக அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டா பெப்பர் ஃப்ரை ரெடி. அதான் நல்ல வாசனையும் ஆமாம், காரமும் இருக்கும். பெப்பரும் சோம்பும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போ தான் அந்த காரம் இதெல்லாம் உள்ளுக்கு இறங்கும். ஆக்சுவலாக இது வந்து போன்லெஸ். ஆமாம். சிக்கன் முடிஞ்சோடனே முறுக்கை போட போகிறோம். ஒரு சிக்கனில் லைம் பிழிஞ்சால் முடிஞ்சுது வேலை, எடுத்து வச்சிடலாம். அடுத்தது முறுக்கை போட்டு எடுத்துட வேண்டியது தான். நீ நல்லா சாப்பிடுவேன். இப்போ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? என்ன சாப்பிட்ற? மில்க் டாஃபி கடாய் கிண்டுனது, சொரண்டி எடுத்தது. சட்டி அதுதான் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. முறுக்கு வந்து இந்த இடியாப்பம் பிழியறதுல போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட ஈஸியாக இருக்கா. அதனால இப்படி போடுறாங்க. முதல்ல அது அடுப்புல போட்டு எடுத்தது, என்ன கொதிச்சிருச்சான்னு பாக்குறது. டெஸ்டர் வந்துருக்குறாரு. ஆஹா, நல்ல மொறு மொறுன்னு சத்தம். மொறுமொறுன்னு நல்லா இருக்கு. ஆனா வழக்கமா பாட்டி செய்யற மாதிரி இல்ல இது. ஏன்டா? அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்ப யாருடா அது செய்யறது? வழக்கமா பாட்டி தானேடா செய்வேன். ஆமா, டெய்லி இருக்க டேஸ்ட் இல்லையே, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. இன்னும் அதிகமா இருக்கா? நீ இப்போ செம்ம பசியில வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, காலையில காஃபி குடிச்சிட்டு போனது ஒண்ணுமே சாப்பிடல. மல்லு என்ன பண்ற? இந்த கிரி டாஃபியை கொல்றேன். வேட்டுமா? அது என்னடா கிரி டாஃபி? த மில்க்னுங்கிறது. கிரினா மில்க், சரி. டாஃபினா டாஃபி. அதான் கிரி டாஃபி. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கிட்டோன்னா எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போதான் தெரியாமல் திருட்டி சாப்பிடலாம். பெரிய பெரிய துண்டா இருந்தால் கஷ்டம். நல்லா நைட்லலாம் வளர்த்துவான். இப்போ இது முடிகிற வரைக்கும் தூக்கமே வராது. 10:30 மணிக்கெலாம் ஓடுவான். என்னன்னு பார்த்தா இதை முடிக்கலான்னு ட்ரை பண்ணுவான். தலை சுற்றுற மாதிரி இருக்குது, சீனி கொஞ்சம் பத்தலை உடம்புல அப்படின்ட்டு. ஐயோ, இந்த வயசுலையா? ஆமாம், லோ சுகர் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்ட்டு ஓடி வந்து. அப்புறம் இது முடிஞ்ச பிறகு ஹாஸ்பிட்டல் போவேன், சுகர் கூடிருச்சின்னு. ஆமாம், ஏன்னா இவர் ரொம்ப தாத்தா வயசு, அதனால சுகர் கூடிரும். 200 வயசு. மில்க் டாஃபி ரெடி. இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மில்க் மேட் ஊற்றி செய்யறது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான மில்க் டாஃபி. லஞ்ச் நெய் ஊற்றுங்க. இப்போ என்ன லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கிறீங்க? இப்போ பாரு, சோறு, பருப்பு, தனி பருப்பு, கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கியிருக்கோம் ஸ்ரீலங்கன் ஸ்டைல். ஓகே. மிளகு, பெப்பர் ஃப்ரை. இது ரசம், தயிர் இருக்குது. இப்போ நீங்கள் பருப்பு போடுங்க கொஞ்சம். கேட்கவா? அது என்ன மிளகு பெப்பர் ஃப்ரை? ரெண்டும் ஒன்று தானே. அதான் மில்க் டாஃபி. இப்படிதான் சாப்பிடணும். நீங்க கத்திரிக்காய்லாம் வச்சுக்கவே இல்லை, வச்சு சாப்பிடுங்க. நெய் போட்டு பருப்பு சாதம். சரி. பப்பு சட்னி. பால் குடிக்க மாட்டாங்களாம், ஆனா நெய் சாப்பிடுவாங்களாம். பாத்தீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாட்டிக்கு பால் பிடிக்காது, மீன் பிடிக்காது, இதெல்லாம் வந்து சீ ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால நெய் வாசமா டீ காஃபி குடிக்கிறது இல்லை, அதனால பால் குடிக்காது. வேற மல்லா இப்போ போடுறான். ஸ்ரீலங்காவில் விரும்பி சாப்பிடுவாங்கள்ல பருப்பு, கத்திரிக்காய் பொரிச்சாக்கி, அப்புறம் சிக்கன், உருளைக்கிழங்கு இதெல்லாம்.
இப்படி தானே மல்லா? சின்ன பிள்ளைங்க இதுங்கெல்லாம் சின்னதுல சொல்லுங்க. பாட்டி என்ன செய்யணும்னா நெய் போட்டு பருப்பு சோறு, ம், அப்புறம் கத்திரிக்காய் பொரிச்சாக்குறது இல்லை, பொரிச்சாக்கல். பொரிச்சாக்கல். ஆமாம். சரி, ஓகே, சாப்பிடுங்க. நொறுக்குது மக்களே. வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.